السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. وإذ يعظكم الله إحدى الطائفتين أنها لكم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை பத்ர் களம் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அமையும். அருமையான பெருமக்களே, ரமலான் மாதம் என்பது இந்த உம்மத்திற்கு கிடைத்த மகத்தான ஒரு பாக்கியம். இது இந்த ரமலான் மாதத்தில் 17ஆம் நாளாகிய அந்த தினம் இஸ்லாத்தினுடைய உயிர் நாடியான தினமாகும். காரணம், அந்த நாளையில்தான் பத்ர் யுத்தம் நடைபெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் பல்வேறு யுத்தங்கள் நடைபெற்று இருந்த பொழுதிலும் இந்த யுத்தம் குறித்து மிகவும் பிரதானமாக பேசப்படுவதற்கான காரணம் என்ன? இன்னும் நம்முடைய பெருமக்கள் அந்த பத்ர் களத்திலே கலந்து கொண்ட பத்ரியீன்களை கொண்டு அல்லாஹுவிடத்தில் வசீலாவாக தேடக்கூடிய பெரும் நிகழ்வையும் நாம் காண முடிகிறது. இவைகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் ஒன்று உண்டு என்பதை இந்த உரையிலே நாம் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிடுவோம். பத்ர் களத்தை பற்றி இந்த குறைந்த நேரத்தில், குறுகிய காலகட்டத்தில் விரிவாக பேசிவிட முடியாது. சில தகவல்களை மட்டும் நாம் சொல்ல இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பத்ர் களத்தை பற்றிய தகவல்களை குறைந்தபட்ச அளவிலாவது இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுவும் இந்த காலகட்டத்தில், அதுவும் இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான களமாக இந்த களம் பார்க்கப்படுகிறது. சங்கையான பெருமக்களே, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தான் இந்த யுத்தம் நடைபெற்றது. இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை மக்காவிலே பிரகடனப்படுத்துகிறார்கள். தான் இறைவனுடைய தூதர் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தான் இறை தூதர் என்பதை அவர்கள் மக்கத்துல் முக்கர்ரமாவில் பிரகடனப்படுத்துகிறார்கள். இந்த நிலையில்தான் அவர்களை அல்-அமீன் என்று கொண்டாடி கொண்டிருந்த பெருமக்கள் எல்லாம் எதிர்க்க தலைப்பட்டார்கள். சத்திய தீனை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்கு அவர்களெல்லாம் தடையாக இருந்தார்கள். அந்த தடைகளை உடைத்து எழுந்து நிற்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் தரப்பட்டது. அதன் விளைவாக
ஒரு முத்தாய்ப்பு நிகழ்வாக நடந்தது தான் இந்த பத்ருக்களம். மக்காவில் ஏறக்குறைய 13 ஆண்டு காலம் ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன், நான் அவனுடைய திருத்தூதர், அல்லாஹ்வினுடைய கலாமாக குர்ஆன் இருக்கிறது, அதுவே நம்முடைய வழிகாட்டி என்றெல்லாம் போதித்த பொழுதும் 13 ஆண்டு காலங்களில் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 500 தாண்டவில்லை. 500 தாண்டாத நிலையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பகுதியை தேர்ந்தெடுப்பதற்காக தாயிஃபை அவர்கள் விரும்பினார்கள். அதற்கு பிறகு யமனை விரும்பினார்கள். அதற்கு பிறகு இறுதியாகத்தான் இந்த புனிதமான மதீனா ஷரீஃபை அவர்கள் நாடினார்கள். இதெல்லாம் விரிவான செய்தி. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வருகிறார்கள். அதை ஹிஜ்ரத்தினுடைய செய்தியிலே நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆக அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகும் கூட முஸ்லீம்களை நிம்மதியாக வாழ விடாமல் பல்வேறு தங்கடங்களை அவர்கள் தந்து கொண்டிருந்தார்கள். மக்காவிலே ஈமானை மறைத்து வாழக்கூடிய அந்த மக்கள் அவர்களுடைய ஈமான் வெளிப்பட்ட பொழுது அவர்களுக்கு கடுமையான வேதனைகளை அவர்கள் தந்தார்கள். இப்படி எண்ணற்ற சோதனைகள். முஸ்லீம்கள் மதீனா ஷரீஃபிலிருந்து வெளியே போனாலோ அல்லது வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் யாராவது இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டாலோ அவர்களுக்கெல்லாம் கூட இந்த குறைஷிகள் தங்கடம் தந்து கொண்டே இருந்தார்கள். மக்காவில் வாழக்கூடிய சமயத்தில் மறைந்து இபாதத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தாருல் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில் தான் அந்த இபாதத்துகள் நடக்கும். அல்லது மக்காவுக்கு வெளியில் மலைகள் சூழ்ந்த பகுதி, இப்போவும் நீங்கள் பார்க்கலாம் மலை சூழ்ந்த பகுதியாக தான் அது இருக்கும். அதுக்கு பத்ஹான்னு பேர். மக்காவிற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, பத்ஹா, மலை சூழ்ந்த பள்ளத்தாக்கு என்று அதற்கு பெயர். அப்போ அந்த மலைகளுக்கு இடையில் போய் மறைமுகமாக தொழுதுகிட்டு வணக்கம் செஞ்சுக்கிட்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு குர்ஆனுக்கான விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு எல்லாம் அந்த மலைகளுக்கு இடையில் தான் இருந்தாங்க. ஒரு நாள் சில பேர் அவங்கள பார்த்துட்டாங்க. பார்த்து ரொம்ப தங்கடம் தந்த பொழுது அந்த குழுவையில், இஸ்லாமிய குழுவையில் இருந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழை உருவி என்ன செஞ்ச அடிக்க ஆரம்பித்தாங்க. எதிரிகளை அடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எதிரிகளை தாக்கும் அளவிற்கான பலம் முஸ்லீம்கள் இடத்துல இல்லை. அப்படி ஒரு பலம் இருக்காண்டா இல்லை. எனவே அல்லாஹ் சொன்னா, அவர்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் என்ன செய்ய, அலாமா யக்கூலூன் உஸ்பிர் அலாமா யக்கூலூன், அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் பொறுமையாயிருங்க. ஒஹுஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அதை என்ன செய்யுங்க, அழகான முறையில் தவிர்த்துட்டு வாங்க. நீங்கள் அவங்களோட சண்டை போடாதீங்க. சண்டை போடக்கூடிய அளவுக்கு உங்களிடத்தில் பலம் இல்லை, வலிவில்லை, ஆள் பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, பொருள் பலம் இல்லை. இந்த நிலையில் நீங்கள் அவங்ககிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான். இப்போ மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது. இது குறைஷிகளுக்கு பயத்தை தந்தது, அச்சத்தை தந்தது. எனவே எப்படியாவது ஒரு முடிவுக்கு இதை கொண்டு வந்துடணும். இஸ்லாம் என்பது இந்த மண்ணில் வேர்விடக்கூடாது, தழைத்து விடக்கூடாது என்பதிலே கங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, என்னென்ன வழியிலெல்லாம் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சங்கடங்களையும் தங்கடங்களையும் தர முடியுமோ அதையெல்லாம் வழங்கிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு முஸ்லீம்கள் தள்ளப்பட்டார்கள். அல்லாஹ்வும் இப்போ என்ன செஞ்சிட்டான், உதினல் இல்லதீன யுகாத்தலு பி அன்னஹும் ஸுலிமு, அவர்களெல்லாம், இந்த முஸ்லீம்கள் எல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறார்கள், எனவே அவர்கள் சண்டையிடலாம் அப்படின்ற உத்தரவை அல்லாஹ் கொடுக்குறான். குர்ஆன் வழியாக அல்லாஹ் சொல்கிறான், இனிமேல் நீங்கள் சண்டை போடலாம், நீங்கள் போய் சண்டை போட தேவையில்லை. அவங்க சண்டைக்கு வந்தால் இனிமேல் நீங்கள் சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாய் மூடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வாளை தூக்கினால் நீங்கள் வாளை தூக்குங்கள், வேலை தூக்கினால் வேலை தூக்குங்கள், அம்பு எறிந்தால் நீங்கள் அம்பு எறியுங்கள். இதற்கு பிறகு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற உத்தரவை அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். முஸ்லீம்களுக்கு இந்த பிரகடனம் பெரிய சந்தோஷத்தை தந்தது, மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்தது. இந்த அழிச்சாட்டியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இந்த நிலையில்தான் ஒரு கட்டத்தில்
அன்றைய மக்காவினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா பின்னாலே இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நாம் சொல்கிற இந்த காலகட்டம் பத்ர் காலகட்டத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அவர்களுடைய தலைமையிலே சிரியாவிற்கு ஒரு வியாபார குழு போயிருக்குது, பெரிய வியாபார குழு அது. அந்த காலத்துல எல்லாம் வியாபாரத்துக்கு சிரியாவுக்கு போவாங்க, ஷாமுக்கு. அப்படி போகும்போது குழு குழுவாக தான் என்ன செய்வாங்க, போவாங்க. அப்படி ஒரு பெரும் குழுவாக போய்விட்டு அந்த குழுவில் இருக்கிறவங்க சரக்கு மாத்திரம் இருக்காது, பணம் அவங்களுடைய மாத்திரம் இல்லை, எத்தனையோ வியாபாரிகளுடைய பணங்கள் அதில் இருக்கும், ஷேர் பண்ணியிருப்பாங்க. கூட்டு வியாபாரங்கள் நடக்கும். 10 பேர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்திருப்பாங்க, அதில் ஒரு ஆள் போயிருப்பார், 9 பேர் என்ன செஞ்சிருப்பார், வேறு காரியங்களில் இருப்பார். எனவே கோடிக்கணக்கான பணத்தை திரட்டி கொண்டு, செல்வத்தை திரட்டி கொண்டு அபூ சுஃபியான் அவர்கள் சிரியாவிலிருந்து திரும்பி வர்றாங்க. அப்படி வரும்போது எங்கே வரணும் அப்படின்னு கேட்டால் மதீனா வழியை டச் பண்ணி தான் போகணும். மக்காவுக்கு போகிறதா இருந்தால் மதீனாவை டச் பண்ணி தான் போகணும். இந்த செய்தி உளவாளிகளின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இப்படி ஒன்று வருது, இதை நாம் என்ன செய்வோம், தாக்குவோம். இப்படி தாக்கி அந்த பொருள்களை எல்லாம் கனிமத்து பொருள்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் நம்மை அழிப்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க. இந்த வியாபாரத்தினுடைய இப்போ முக்கிய நோக்கமே எப்படி மாறி போயிடுச்சுன்னா, முஸ்லீம்களை அழிக்கணும், இஸ்லாத்தை அழிக்கணும். எனவே நம்மை அழிப்பதற்காக, நம்மை ஒழிப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய இந்த வியாபாரத்தை நாம் கைப்பற்றினால் அவர்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும், ஒரு வீழ்ச்சி ஏற்படும், நமக்கு வளர்ச்சி ஏற்படும் என்ற அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபார குழுவை நோக்கித்தான் ஒரு படையை திரட்டி போனாங்க. இப்படி ஒரு படை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரட்டி வருகிறார்கள் என்பது அபூ சுஃபியான் அவர்களுடைய உளவாளிகளின் மூலமாக அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சிருச்சு. 2 பக்கத்துலேயும் உளவாளிகள் இருப்பாங்கல்ல, தங்களுக்கு பாதுகாப்பாக நினச்சி பார்ப்பாங்களா இல்லையா? தங்களுடைய பாதுகாப்பு என்பது பிரதானம் என்பது. எனவே தங்களுடைய பாதுகாப்பை பிரதானமாக கொண்ட அவர்கள் 2 பக்கத்திலேயுமே முஸ்லீம்களும் சரி குறைஷிகளும் சரி உளவாளிகளை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. இதனால் அபூ சுஃபியான் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க திரட்டிட்டு வரக்கூடிய செல்வம் இருக்கிறதே, வியாபார பொருட்கள் பல கோடி கணக்கானது, மிகப்பெரிய ஒரு வியாபாரம் அது. இந்த வியாபாரம் நம் கையை விட்டு போகுமையானால் இந்த சரக்குகள் எல்லாம் முஸ்லீம்களெல்லாம் அபகரிக்கப்பட்டால் மிகப்பெரிய நஷ்டத்திலேயும் வறுமையிலும் கூட ஆழ்ந்திட முடியும். எனவே இதற்கான ஒரு உபாயம் ஒன்று உண்டு என்று கருதிய அவர் நேராக விரைந்து குதிரையிலே செல்லக்கூடிய ஒரு நபரை, தம்தம் அவருடைய பெயர், இந்த லம்லம் என்பவனை அனுப்பி, நீ மக்காவுக்கு வேகமாக செல்லு, நாங்கள் எனக்கு வியாபார குழு வர்றதா இருந்தால் ஒட்டகம் சரக்கு எல்லாம் ஏற்றிக்கிட்டு மெதுவாக தான் வரும், ஒரு குதிரையில் ஒருத்தன் போகிறேன்னா வேகமாக போயிடுவான். எனவே நீ வேகமாக சென்று மக்காவிற்கு நமக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீ அறிவித்து விடு என்று அபூ சுஃபியான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, லம்லமை அனுப்புகிறாங்க. லம்லம் வந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ இதற்கு இடையிலே மக்காவிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமிமார்களில் ஒருத்தர் ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா. ஆத்திகாங்கிறது மாமிமார்களில் ஒரு ஆள், அவங்க ஆப்பா கூட பிறந்தவங்க. பல மாமிமார்கள் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதில் ஆத்திகாங்கிற ஒரு பெண்மணி. இந்த ஆத்திகா ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு காணுகிறார்கள் என்று சொன்னால், இந்த குறைஷிகளுக்கு பயங்கரமான ஒரு ஆபத்து வர்ற மாதிரி. அதாவது ஒரு மனிதன் வந்து அபூ குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நின்று, உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது, நீங்கள் நாசமாக போக போகிறீங்க, நீங்கள் வீணாக போக போகிறீங்க, நீங்கள் நஷ்டமடைய போகிறீர்கள் என்றெல்லாம் குறைஷிகளுக்கு அச்சம் ஊட்டி ஒரு பெரும் பாறாங்கல்லை தூக்கி வீசலாம். அது கீழே உருண்டு வந்து வெடித்து சிதறி மக்காவிலே இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குள்ளாலும் ஒவ்வொரு துண்டுக்கல்லு போய் விழுந்துருது. இந்த கனவு ஒரு வித்தியாசமான பயங்கரமான ஒரு கனவாக பார்க்கப்பட்டது. எனவே இந்த கனவை அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி பயந்து போய் தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா ஆத்திகா ரலியல்லாஹு தஆலாவுக்கு சகோதரர், அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, இப்படி ஒரு சகோதரரே, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இது ரொம்ப பயங்கரமான ஒரு கனவாக இருக்குது, என்னமோ ஒரு ஆபத்து நமக்கு ஏற்பட போகுது மக்காவாசிகளுக்கு என்று என்ன செய்கிறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மக்கால தான் இருக்கிறாங்க, மதீனாக்கு ரசூலோட வரல, அதெல்லாம் நீண்ட செய்தி. அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே அப்போ சொன்னாங்க, ஆத்திகா, நீங்கள் கண்ட கனவு ரொம்ப பயங்கரமானது தான், வித்தியாசமானது தான், ஆனால் இந்த கனவை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, அது பிரச்சனையாயிடும். இந்த கனவை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யாரிடமும் சொல்லக்கூடாது, அது விவகாரமாக ஆகிவிடும் என்று
செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய வலீத் இப்னு உத்பாட்ட வந்து சொல்கிறாங்க. ரொம்ப 2 பேரும் க்ளோஸ் நண்பர்கள். வலீது இஸ்லாத்துக்கு பரம விரோதி, எல்லாம் சொந்தக்காரங்க தானே, நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு வலீதுகிட்ட வந்து, வலீது நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை நீ எனக்கு முதல்ல ஒரு வாக்கு தரணும், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நீ வாக்கு தரணும். சில பேருக்கு ஒரு செய்தியை நம்ம சொல்லிட்டோன்னு வைங்க, அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு முக்கியமான செய்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ற கவனம் கூட செலுத்துவாங்க இல்லையா? ஒரு முக்கியமான செய்தி, ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று சொன்னதும் கூடுதல் கவனம் செலுத்தி என்ன செய்கிறாங்க, வலீது கேட்குறார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலானு தன்னுடைய சகோதரி ஆத்திகா அவர்கள் கண்ட கனவை சொல்கிறாங்க. இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று ஒரு ப்ராமிஸ், சத்திய வாக்கு வாங்கிட்டு தான் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலானு வலீதுகிட்ட சொல்கிறாங்க. இப்போ வலீது சொன்னார், இது ரொம்ப பொல்லாத ஒரு கனவாக தான் இருக்குது, உண்மையிலே இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது தான், இது பெரிய விவகாரம் ஆகிடும், நீங்களும் சொல்லாதீங்க நானும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் போயிட்டார், வலீது போயிட்டார். ஆனால் சில பேருக்கு இந்த ரகசியத்தை அடுத்தவர்கிட்ட சொல்லலைன்னா மண்டை வெடிச்சிடும். எவ்வளவு ஒரு அமானிதமாக சொல்லப்பட்டு இருந்தால் அது அமானிதமாக பாதுகாக்கணும். ஆனால் நம்ம மக்களிடத்திலேயே இப்போது நிறைய அமானிதங்கள் உடைகிறது. இதனால் பல்வேறு பிரச்சனைகள் இந்த மண்ணிலே தோன்றி இருக்கிறது. நான் செய்திக்கு வருகிறேன். அப்போ இந்த வலீது என்ன செய்கிறாரு, அவரால் இருக்க முடியல, நேராக போய் தன்னுடைய வாப்பாட்ட சொல்லிட்டார், உத்துபாட்ட போய் சொல்கிறாரு, வாப்பா அப்பாஸ் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார், அவங்களுடைய சகோதரி ஆத்திகா ஒரு கனவை கண்டிருந்தாமா, ஆனால் அந்த கனவை நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆனால் நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இல்லை சொல்ல மாட்டேன்ப்பா, சொல்லு என்ன செய்தி அப்படின்னு என்று கேட்ட பிறகு இவர் என்ன செய்கிறார், வலீது தன்னுடைய வாப்பா உத்துபாட்ட இந்த செய்தியை சொல்கிறார். அப்பா உத்துபா சொன்னார், இது பெரிய ஆபத்தான ஒரு கனவாக தான் இருக்குது, இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது தான், ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவருடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒரு செய்தியை சொல்ல போகிறேன், நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவருடைய நண்பர், அவருடைய நண்பர், இப்படி எல்லாம் ஊர் பூரா போயிடுச்சு, முடிஞ்சது. செய்தி எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, வெளியே போயிடுச்சு, அபூ ஜஹலுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அபூ ஜஹல் என்ன செய்கிறான், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மறுநாள் காலையில், ஒரே நாளையில் போயிடுச்சு, ஒரு நாளையிலே இந்த செய்தி ஊர் பூரா போயிடுச்சு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மறுநாள் காபாவை தவாபு செய்வதற்காக வந்து தவாபு செய்து கொண்டிருக்கும் போது அபூ ஜஹல் வர்றான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, அபுல் ஃபதுல், என்ன உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆம்பளை நபி தான் வந்தாங்க நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ ஒரு பொம்பளையும் நபியாக வந்துட்டாங்களாமே, என்னமோ நடக்க போகிறதே, இந்த ஊரில் பயங்கரம் நடக்க போகிறதாக உன்னுடைய சகோதரி சொன்னாமே, இப்படியெல்லாம் செய்தி வந்திருக்கிறதே, உங்கள் கூட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆண் நபியாக இருப்பது போதாது என்று ஒரு பெண்ணையும் நபியாக நீங்கள் கொண்டு வர்றீங்களா அப்படின்னு குத்தலாக கிண்டலாக பேசுகிறான். அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் பதில் சொல்ல முடியல. செய்தி வெளியே போயிடுச்சு, ரகசியம் வெளியே போயிடுச்சு, வலீது நம்முடைய நண்பர் உடைச்சிட்டாரு அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு தெரியுது. இப்போ இப்படி போய் குத்தலாக பேசியதெல்லாம் பல பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை பார்க்குறாங்க. இந்த தகவல் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி இப்படிலாம் அபூ ஜஹல் பேசினாங்கிற தகவல் வீட்டுக்கு வந்துடுச்சு. குடும்பத்தில் உள்ள பெண்கள்லாம் வந்து சேர்ந்து அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டாங்க, யாம்மி, இந்த அபூ ஜஹல் இப்படி கேட்டிருக்கிறான், பெண்கள் நம்முடைய குடும்ப பெண்களை பற்றி தவறாக பேசி இருக்கிறான், நீங்கள் வாய் மூடிட்டு சும்மா வந்திருக்கிறீங்களா, ஒரு அடியை கொடுக்க வேணாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கோபப்படுறாங்க இந்த பெண்கள்லாம். அவங்க பேச 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 அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடும் கோபம் வந்துருச்சு. இப்போ திரும்பி போகிறாங்க, ரெண்டாவது போய் அபூ ஜஹலை சாத்திரலாம் அப்படி போகும்போது அபூ ஜஹல் இருக்கிறான். அபூ ஜஹல் அந்த வரலாறில் எழுதுகிறாங்க, ரொம்ப நுணுக்கமானவன், ஒரு ஆள் அங்கிருந்து வரும்பொழுதே அவன் எதற்காக வருகிறான், அவனுடைய நோக்கம் என்னங்கிறத நுட்பமாக அறிவான். லேசான ஆள் இல்லை, குறைஷிகளினுடைய லீடராக இருந்து ஒரு பெரும் படையை நடத்தியவன், பெரிய கெட்டிக்காரன். அவன் அப்பாஸ் இதுக்கு தான் வர்றாங்கன்னொடனே அந்த இடத்தை விட்டு இன்சல்ல நவண்டு மலமண்டு வெளியில் ஓடிட்டான். இது ஆனாலும் பல பேரிடம் சொல்லி பல தலைவர்களை ஒன்று கூட்டி அவன் என்ன செய்யறான், ஒரு சதி திட்டம் செய்தான். இந்த 3 நாளையில் அப்படி ஒரு ஏதாவது ஒரு ஆபத்து வருதாங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த தலைவர்கள்லாம் கூடி அவன் பேசுகிறான், அப்படி ஒரு வேலை எதுவுமே இல்லை, இது வெறும் கனவு, சும்மா அநியாயத்துக்கு இந்த பயம் காட்டுறாங்க, அல்லது கனவு இல்லை இது பொய் அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டால் 3 நாளைக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த குடும்பமே பொய்யான குடும்பம்,
இவர்கள் எல்லாம் புரட்டு, பொய், ஃப்ராடு என்று நாம் அறிவிக்கணும், இந்த குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கணும் என்பது போன்று ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. சரியாக 3 நாள், 3வது நாள் அந்த லம் வந்து சேர்றான். அந்த லம் வந்து சேர்றான். அபூ குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நின்று கொண்டு மக்கள் அழைக்கிறான். மக்களே வாங்க, நீங்கள் நாசமாக போயிட்டீங்க, உங்களுடைய பொருள்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது, உங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது, அத்தனையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அவர்களுடைய தோழர்களாலும் அபகரிக்கப்படுகிறது, பெரிய நஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள், பெரும் முதலீட்டை நீங்கள் இந்த வியாபாரத்திலே செய்திருக்கிறீர்கள், அதெல்லாம் உடைந்து நாசமாக போகிறது என்று சொல்லி ஒரு கல்லையும் தூக்கி வேகமாக போடுறான். அதை பயங்கரத்தை காட்டுறதுக்கு அவன் குதிரையில் வந்தான் இல்லையா? அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த செய்தி பயங்கரம் அப்படிங்கிறதுக்காக சட்டையை முதல்ல கிழிச்சிருவான். அப்படி சட்டையை கிழித்து எல்லா பக்கமும் தொங்கிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சட்டையை கிழிக்கிறது, பேண்டை கிழிக்கிறதுலாம் ஸ்டைலாக போயிடுச்சு, அது வேறு விஷயம். பேண்டை கிழிச்சிட்டு வரான் இன்றைக்கி நம்ம மக்கள்லாம். எதுக்குடான் கேட்டால் அது ஸ்டைலுங்கிறான். கிழிஞ்சு இருக்கிறது ஸ்டைலாக, தைக்கணும் கிழிஞ்சதை. நல்லா இருக்கிற பேண்டையும் சட்டையும் கிழித்து தொங்க விட்டுட்டு வரக்கூடியது ஸ்டைலாக போயிடுச்சு. சரி, நான் அந்த செய்திக்கு போகலை. அது பயங்கரத்தை காட்டக்கூடியதுக்கு தான் இந்த சட்டையை கிழிக்கிறது. அப்போ அவன் சட்டையை கிழித்து அவன் என்ன செய்கிறான், குதிரையில் முகம் பக்கமில் நிற்கணும், அப்படி இல்லாமல் திரும்பி நிற்பான், திரும்பி உட்காந்துருப்பான், பின்பக்கத்திலே திரும்பி உட்காந்துருக்கலாம், பயங்கரத்தை காட்டியது. அதோடு மாத்திரம் அல்லாமல் குதிரையுடைய மூக்கை அறுத்தி ரத்தத்தை சொட்ட வைப்பான். இவ்வளோ நடக்குது. இந்த பயங்கரத்தோடு தான் அவன் இந்த செய்தியை முன்வைத்த போது எல்லாரும் கூடி நின்று கேட்டாங்க. அந்த கனவு உண்மையாயிடுச்சு, அந்த கனவு உண்மையாயிடுச்சு. இப்போ உடனே யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு, இப்போது வலீதுனுடைய தலைமையில் ஏறக்குறைய 1000 பேர், சரியாக சொல்வதாக இருந்தால் 950 பேர், 1000க்கு நெருக்கமாக அந்த குறைஷிகள் ஒரு படையை புறப்பட்டு மதீனாவை நோக்கி செல்லுகிறது. இதுதான் படை புறப்படுவதற்கான பத்ரு படை நடப்பதற்கான அடிப்படை காரணம். ஆனால் அதே சமயத்தில் அபூ சுஃபியான் அவர்களுடைய நிலை, அந்த வியாபாரிகளுடைய நிலை என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க என்ன செஞ்சாங்க, வேறொரு வழியை தேர்ந்தெடுத்து சுத்து பாதை வழியாக மதீனாவை டச் பண்ணாமல் வேறொரு வழியாக தப்பிட்டாங்க. இப்போ இந்த தப்பிய செய்தியையும் அபூ சுஃபியான் அறிவிக்கிறார். நம்ம இப்போ பாதுகாப்பான நிலைக்கு வந்துட்டோம், அந்த முஸ்லீம்களுடைய கையில் நாங்கள் சிக்க இல்லை, வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து ஒரு பாதுகாப்பான நிலைக்கு நாங்கள் வந்து இப்போது பத்திரமாக மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியையும் சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அதுக்கிடையில் இவங்க பட புறப்பட்டு வந்தாச்சு, ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க, தங்கி தானே வருவாங்க. அப்போ இந்த செய்தி வந்தபோது அங்கிருந்த பல பேர் சொன்னாங்க, சரி இப்போ தான் நமக்கு பிரச்சனை இல்லையே, நம்முடைய பொருள்கள் எல்லாம் பாதுகாப்பாகிவிட்டது, நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நம்முடைய பொருளுக்கு ஆபத்து இல்லை, நம்முடைய வியாபாரத்துக்கு ஆபத்து இல்லை, நம்ம எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், அதனால் நம்ம திரும்பி போயிடலாம் என்று சொல்லும் பொழுது அபூஜஹல் மட்டும்தான் சொன்னான், இல்லை இல்லை, நாம் புறப்பட்ட வரைக்கும் பத்ரு வரைக்கும் நம்ம போயிடணும், நம்ம பத்ரு வரைக்கும் போய் அவங்கள ஒரு பயமுறுத்திட்டு வந்துடணும், பயமுறுத்தி அவர்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் என்கிற ஒரு அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தணும். இந்த படையை பார்த்தவர்கள் நடுங்கணும். ஏன்னா அது ஒரு பெரும் படை. அன்றைய காலத்தில் 1000 பேர் கொண்ட படையெல்லாம் பெரிய படை. இன்றைக்கி ஒரு நாட்டிலையும் எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க, இராணுவ வீரர்களில் வந்து தரைப்படை வீரர்கள் எத்தனை விமானம் இருக்குது, கப்பல் படையெல்லாம் கணக்கு வச்சுக்கிறாங்க இல்லையா? அன்றைய காலத்தில் என்ன பார்ப்பாங்கன்னா, குதிரை வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒட்டக வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கால்நடை வீரர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா இவர்களிடத்தில் ஒட்டக வீரர்கள் மாத்திரமே 700 பேர் இருந்தாங்க, குதிரை வீரர்கள் 200 பேர் இருந்தாங்க, மீதி உள்ள ஒரு 50 பேர் தான் கால்நடை வீரர்கள். எவ்வளோ பெரிய வலிமையான படங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ முஸ்லீம்களுடைய தரப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் புறப்பட்டு வர்றாங்க, இந்த வியாபாரிகள் தப்பி போயிட்டாங்கிற தகவல் இவங்களுக்கு கிடைக்குது, மக்காலிருந்து வரக்கூடிய படை பத்ரை நோக்கி வருது என்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி போனாங்க. இப்போ இதில் 313 பேர் கலந்து கொண்டதாக நாம் அறிகிறோம் இல்லையா? பத்ர் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 313 பேர். இந்த 313 பேரில் குதிரை வீரர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 2 பேர் தான் குதிரை வீரர்கள், அவங்க 200 பேர் இருக்கிறாங்க. ஒட்டக வீரர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 70 பேர், அவங்க 700 பேர் இருக்கிறாங்க. 2க்கு 200, 70க்கு 700. அப்போ எவ்வளோ பெரிய வீரர்களாக அவர்கள், எவ்வளோ பெரிய படைபலத்தோடு அவங்க வர்றாங்க. அப்போ எவ்வளோ பலகீனமாக நம்முடைய படை இருக்கிறது என்பதை இங்கே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த படையே அபூஜஹல் திரட்டி வர்றான். நம்ம போயே ஆகணும். பத்ரு, இந்த பத்ருன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் பத்ருன்னு ஒருத்தர் இருந்தார்.
அவருக்கு சொந்தமான அந்த இடத்துல ஒரு கிணறை தோண்டினார். அந்த காலத்தில் கிணறுகளுக்கெல்லாம் பெயர் வைப்பாங்க. பீர் அரீஸ், பீர் மவுனா அப்படிலாம் இருக்கா இல்லையா, பீர் ஜஹரானா அப்படின்னு கிணறுகளுக்கு பெயர் வைப்பாங்க. அவர் அந்த ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர். அவர் தன்னுடைய அந்த நிலத்திலே கிணறை தோண்டி அந்த கிணறுக்கு தன்னுடைய பெயரை பத்ருன்னு வச்சார். நாளடைவில் யாரும் அந்த கிணத்துக்கு தண்ணி எடுக்க போகிறதா, நான் பத்ருக்கு போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துக்கே பெயர் பத்ருன்னு வந்தது. அது ஒரு ஊராக மாறியது, ஒரு ஏரியாவாக மாறியது. இப்போ இந்த பத்ரை நோக்கித்தான் அவங்க என்ன செய்கிறாங்க, குறைஷிகள் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய படையை திரட்டி கொண்டு அந்த எதிரிகளை தாக்குவதற்காக செல்லுகிறார்கள். அவங்கள சந்திக்கிறதா போகிறாங்க. ஆனால் இவங்க இந்த அபூஜஹலுடைய அந்த குறைஷிகள் நினைக்கையில் முஸ்லீம்கள் நம்ம தாக்க வருவாங்கன்னு நினைக்கையில், எதிர்த்து வந்து நிற்பாங்கன்னு நினைக்கையில், ஆனால் வந்து நின்றுட்டாங்க. ஆனாலும் இவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்பது அவர்களுக்கு உளவாளிகள் மூலமாக தெரிந்த போது எல்லா வகையிலும் ஆள் பலத்தாலும் கம்மி, ஆயுத பலத்தாலும் கம்மி, வாகன பலத்தாலும் கம்மி, பொருளாதாரத்திலும் கம்மி. அதனால் ஒரே அடியாக வந்தாச்சு, சாட்சி முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுல உறுதியாக அபூஜஹல் இருக்கிறார். இதுதான் நடந்தது. ஆனால் நடந்த அவன் கற்பனை பண்ணியதற்கு மாற்றமாக பத்ருக்களம் வேறு விதமாக மாறிப்போனது. இது நமக்கு தெரியும். ஆக பத்ரு ஏன் நடந்தது என்பதற்கான அந்த செய்தியை நான் இங்கே அடிப்படையை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். பத்ருக்களத்திலே நடந்த நிகழ்வுகள் என்பது ஆச்சரியமானது, ரொம்ப ஆச்சரியமானது. ஏன் அதை இந்த நாள் முக்கியமான நாளாக இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கப்படுகிறது என்றால் அதற்கு ஒரு அடிப்படை காரணம் உண்டு என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த பத்ருக்களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க. பிறை 16 ரமலான் பிறை 16 தங்கியிருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய கூடாரத்தில் அன்று இரவு இருந்து கடுமையான முறையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறாங்க. நீ எங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்று என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்க, இந்த களத்திலே நாங்கள் தோல்வியை சந்தித்தால், இதுதான் முக்கியமான செய்தி, இந்த களத்தில் முஸ்லிம்களாகிய நாங்கள் தோல்வியை சந்தித்தால் லம் துஅபத் அபதா, இனிமேல் இந்த மண்ணில் நீ வணங்கப்பட மாட்டாய். எவ்வளோ முக்கியமான செய்திங்கிறத பாருங்க. இதிலே இந்த பத்ருக்களத்திலே முஸ்லீம்கள் தோற்று போவார்களேயானால் இனிமேல் லம் துஅபத் அபதா, நீ வணங்கப்பட மாட்டாய். சிலைகளும் மாடும் ஆடும் பூமியும் சந்திரனும் சூரியனும் இதுதான் வணங்கப்படும். நீ மாட்டை வணங்கிட்டு இருக்காங்க இல்லையா, என்ன பாடுகள்லாம் இந்த நாட்டிலே இந்த மாட்டை வைத்து எவ்வளோ பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறத இவ்வளவு நாகரிகம் வளர்ந்ததுக்கு பிறகும் நாம் புரிகிறோம். இதெல்லாம் தான் வணங்கப்படுமே தவிர நீ வணங்கப்பட மாட்டாய். எனவே எனக்கு நீ வெற்றியை தா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே அவங்க என்ன மேல் துண்டு கூட அப்படி கீழே விழுந்துருச்சு. மேலே ஒரு துண்டு போட்டிருந்தாங்க, அந்த துண்டு கூட நழுவி விழுந்தது தெரியாமல் அல்லாஹ்விடத்தில் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்முடைய பாட்டனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வருகை தந்து அவங்களுடைய தோளை மெதுவாக தொட்டு, யார சொல்லலாம், உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிப்பான், போதும் நாயகமே, ஏன் நீங்கள் எழுங்க என்று அவங்க எழும்பிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். இது ஒரு நிகழ்வு. எனவே இந்த நிகழ்வு தான் பத்ருக்களத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அதிலே தோற்று போயிருந்தால் இந்த மஸ்ஜித் எல்லாம் இருந்திருக்குமா, இங்கே நாம் கூடியிருப்போமா, இஸ்லாம் என்று ஒன்றே இருந்திருக்காது என்பதுதான் கண்மணி நாயகத்தினுடைய அந்த வாக்கு. எனவே இந்த இஸ்லாமிய இந்த வரலாற்றில் பல நிகழ்வுகள் பல வரலாறுகள் பேசப்பட்டாலும் கூட இதற்கான முக்கியத்துவம் ஏன் இருக்கிறது என்றால், இஸ்லாம் நிலைத்திருக்க வேண்டுமா அல்லது இல்லாமல் போக வேண்டுமா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு யுத்த களமாக பத்ருக்களம் இருந்ததால் தான் இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இந்த பத்ருக்கும் பத்ரியன்களுக்கும் வழங்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்ரிலே கலந்து கொண்டவர்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிட்டான். அப்படின்னா என்ன, ஏற்கனவே செய்த பாவங்கள் இனிமேல் ஏதாவது பாவம் செய்ய போகிறது இல்லை. அப்படி செய்வாங்களா? சஹாபிகள் பாவம் செய்வாங்களா? செய்ய போகிறது இல்லை. அப்படியே ஒரு வேளை செய்தாலும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படி பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று பத்ரு சஹாபாக்களை மற்ற எந்த யுத்தத்திலும் கலந்து கொள்ளாத அளவிற்கு சிறப்பிக்காத அளவிற்கு இந்த பத்ரு யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபிகளை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்தும் சிறப்பித்தும் கூறினார்கள். எனவே அருமையானவர்களே, இந்த இஸ்லாம் நிலைத்து நிற்பதற்கு அடிப்படை காரணியாக அமைந்தது எது என்றால் இந்த பத்ரு களம்தான்.
இந்த பத்ருக்களத்திலே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. மலக்குமார்கள் வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலந்து கொண்டது என்று பல செய்திகள் இருக்கிறது. இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, இது ஒரு யுத்தம் என்று சொல்வதை விட ஒரு குடும்ப சண்டைன்னு கூட சொல்லலாம். ரெண்டு பக்கத்துலையும் அன்சாரிகளை விடுங்க, அன்சாரிகள் 200 சொச்சம் பேர் இருந்தாங்க. முஹாஜிர்கள் என்று சொல்லக்கூடிய மக்காவாசிகள் 80 சொச்சம் பேர் இருந்தாங்க. இந்த எதிர்த்து நிற்கக்கூடிய ஏறக்குறைய 950 1000 பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த 1000 பேர் இந்த 80 சொச்சம் பேருக்கு சொந்தக்காரங்க தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் எதிர்த்தரப்பில் நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சா அப்பாஸ் நான் சொன்னோமில்ல, அவங்க எதிர்த்தரப்பில் நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் சையதத்துனா ஸைனப் ரலியல்லாஹு மூத்த மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவர் ரசூலுல்லாஹுடைய மருமகனார் எதிர்த்தரப்பில் நிற்கிறாங்க. அபு உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாப்பா எதிர்த்தரப்பில் நிற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரர் எதிர்த்தரப்பில் நிற்கிறாங்க. குடும்பத்தை சார்ந்தவர்களாக எதிர்த்தரப்பில் நிற்கிறாங்க. எப்படி இருக்கும்? எனவே அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சண்டையாகவே இது பார்க்கப்படுகிறது. இப்போது இப்பதருக்கு வரும்போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்குது. அதனால் உங்களுடைய ஒட்டகங்களில் 70 பேர் தான் நீங்கள் இருக்கிறீங்க, கூட 2 பேரை ஏற்றிக்கங்க என்று ஆட்களை பிரிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேரை அவர்கள் நியமிக்கும் பொழுதும் 3 பேரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒட்டகத்தில் ஏறக்கூடாது, 2 பேர் தான் ஏறி வரணும். 2 பேர் ஏறி வரணும், ஒரு ஆள் நடக்கணும். கொஞ்சம் தூரம் போன பிறகு இந்த நடந்தவர் மேலே ஏறினும், மேலே இருக்கிற ஒருத்தர் கீழே, இப்படி மாறி மாறி என்ன செய்யணும், வரணும் என்றார்கள். அப்படி இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்திற்கு 3 பேர் இருந்தாங்க, தனக்கு 2 பேரை வச்சுக்கிட்டாங்க. நான் தலைவர். இந்த தலைவர்கள்லாம் எப்படி நடக்கணும்னு பார்க்குறோமா இல்லையா? தொண்டர்கள் தான் உயிரை கொடுப்பான், போஸ்டரை ஒட்டுவான், இவங்க வாழ்க ஒளிகள்லாம் சத்தம் போடுவான். ஆனால் தலைவன் எப்படி இருப்பான்? அவன் ஜம் ஜம் தான் இருப்பான். திரள் நிதியை வச்சு என்ன செய்வான், கொண்டாடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தேவையான சேவைகளை எல்லாம் செய்ய வச்சுக்கிறதுக்கு ஆட்களை ஏற்படுத்தி வைப்பான். தனக்கு தேவையான வீட்டை என்ன செஞ்சுக்கிடுவான், வாங்கிடுவான். வகை வகையான கார்களை வாங்கிக்கிடுவான். பார்க்குறோமா இல்லையா? அருமையான மக்கள் இடத்திலிருந்து தொண்டர்களிடத்திலிருந்து வாங்கக்கூடிய அந்த காசை எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறலாம் நம்ம வரலாற்றில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், தன்னோடைய 2 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. யார்? சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலா. இப்போ என்னென்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒட்டகத்தில் உட்காந்துக்கிறாங்க. அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூக்கனாங்கயிறை பிடிச்சிக்கிட்டு நடத்திட்டு வர்றாங்க. ஒரு ஏரியா வந்ததும் எல்லாரும் இறங்குறாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு புறப்படுறாங்க. இப்போ அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தில் ஏறிட்டாங்க, அலி நாயகம் கீழே இறங்கி நடத்திட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததற்கு பிறகு இப்போ தான் கிளைமாக்ஸ் வந்ததற்கு பிறகு இப்போ 3வது என்ன புறப்படணும். இப்போ யார் நடத்திட்டு வரணும்? அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிநாயகம் மேலே உட்காந்து ரசூலா நடத்திட்டு வந்து நல்லா இருக்குமா? இந்த 2 பேரும் சேர்ந்து நேராக ரசூலாட்ட போகிறாங்க. யார் சொல்லலாம், நீங்கள் உட்காருங்க, எங்கள் 2 பேரும் நாங்கள் மாறி மாறி உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்கள். நடந்து சென்றால் நன்மைகள் கூட தானே, வாகனத்தில் போகிறதை விட நன்மை நடந்து சென்றால். எனவே நன்மையை தேடுவதில் உங்களை விட குறைந்தவன் நான் அல்ல. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நன்மையே அவங்க தான். ஆனால் அவங்க சொல்கிறத பாருங்கள், நன்மையை தேடுவதில் உங்களை விட குறைந்தவன் நான் அல்ல. ஆனால் சில பேருக்கு நடக்க முடியாது, சில பேருக்கு நடக்க முடியாது, உடல் பலகீனமாக இருக்கும், அதனால் வாகனம் தேவைப்படும் இல்லையா? அப்படி பார்த்துருக்குறோம். ஸல்லல்லாஹு அதுலேயும் சொல்கிறாங்க, உங்களை விட உடல் பலகீனமானவன் நான் அல்லங்கிறாங்க. உடல் ரீதியாலும் நான் பலமானவன் தான், உங்களை விட நான் பலமாக இருக்கிறேன். நன்மையை தேடுவதிலும் உங்களை விட நான் வேகமாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு அந்த 2 பேரையும் அதில் உட்கார வச்சுட்டு அவங்க ஒட்டகத்தினுடைய அந்த மூக்கனாங்கயிறை பிடித்து கொண்டு அந்த வரலாறு பார்த்த உடனே சாபிகளாம் அப்படியே அதிசயித்து போயிட்டாங்க. இப்படியெல்லாம் ஆச்சரியமான அதிசயமான அற்புதமான நிகழ்வுகள் இந்த பதிலிலே நடந்தது. மொத்தத்தில் இந்த பதில் தான் இன்று இஸ்லாம் நிலைத்து நிற்பதற்கான அடிப்படை காரணமாக அமைந்ததால் உலக முஸ்லீம்களால் இந்த நாள் மிக விசேஷமான நாளாக, பாக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த 17ஆம் நாள் அன்று அந்த சஹாபிகளை நினைவு கூர்ந்து அவர்களுடைய திருநாமங்களை ஓதுவது என்பது, படிப்பது என்பது நம்மீது தார்மீக கடமை என்பதையும் உணரணும். இன்றைக்கெல்லாம் நாமெல்லாம் மூமின்களாக முஸ்லீம்களாக இதுபோல் அழகான பெயர்களை வைத்துக்கொண்டு இந்த மஸ்ஜிதிலே நாம் குடுமி இருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணியாக அல்லாஹ் அந்த பத்ரு சஹாபிகளை, பத்ரீன்களை ஆக்கினான் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கின் மூலமாக புரிய வைக்கிறான். எனவே குறைந்தபட்சம் அந்த நாள் 17ஆம் நாள் அன்று அவர்களுடைய திருநாமத்தை ஒவ்வொரு இல்லங்களிலும் ஓத வேண்டும் என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக சொல்லிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பெருமக்களினுடைய வழியிலே நடப்பதற்கு, அவர்களை உண்மையாக நேசிப்பதற்கு,
அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக, நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.